ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி யாத்ராகமம் 28வது அதிகாரம். நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாத்ராகமம் 28வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைபெற போவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் என்னை மறையுங்கப்பா. அப்பா, உங்களுடைய வெளிப்பாடுகள் ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா இடைபெறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் எங்களோடு கூட நீங்க ஆண்டவரே முகமுகமாய் நீங்க பேசுங்கப்பா. பேசுவது நான் அல்ல ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 28வது அதிகாரம். இதில் மொத்தம் 43 வசனங்கள் உள்ளது. இதை நான் 4 பகுதிகளாய் பிரிக்கிறேன். இதற்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்கிறேன். God designated holy priestly garments. கர்த்தர் ஆசாரியருக்குரிய பரிசுத்த வஸ்திரங்களை நியமித்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் 4 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். முதலாவது பகுதி, the garments for priesthood. ஆசாரிய ஊழியம் செய்ய பரிசுத்த வஸ்திரத்தை குறித்து கர்த்தர் எப்படி நியமித்தார் என்பதை 1 - 4வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது தி ஹெஃபோட், த ஏபோத்தை குறித்து நம்ம 5 - 14 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது பகுதி பிரஸ்ட் பிளேட், மார்பதக்கத்தை குறித்து 15 - 30வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நான்காவது பகுதி other priestly garment, மற்ற இதர வஸ்திரங்களை குறித்து 31 - 43 வரைக்கும் இன்றைக்கு நம்ம காணப்போகிறோம். இந்த வசனங்கள் நான் செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு விளக்குரை கொடுக்க நான் விரும்புகிறேன். இந்த நாளில் இந்த அதிகாரம் முழுவதுமாய் நம்ம பார்க்க போகிறது ஆசாரிய ஊழியம் செய்யும் போது அந்த ஆசாரியர்கள், மகா பிரதான ஆசாரியர்கள் மற்றும் அங்கு இருக்கிற மற்ற ஊழியக்காரர்கள், அதாவது மற்ற ஆசாரியர்கள் அந்த என்னென்ன வஸ்திரத்தை அவர்கள் அணிவித்து கொள்ள வேண்டும், கர்த்தர் சமூகத்தில் நிற்கும் போது அவர்கள் எப்படி சுத்தமாய் காண்பிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருக்கென்று இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த 1-2வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கும் போது கர்த்தர் மோசேயிடம் சொல்வாரு, ஆரோனையும் அவன் குமாரனாகிய நாதாபியும் அபியூயும் எலியாசரையும் இத்தாமாரையும் இவர்கள் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவாயாக. ஆண்டவர் அந்த பொது மக்களிடத்திலிருந்து பிரித்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு பரிசுத்தமாக அவர்களை பிரித்தெடுக்கிறாங்க. ஊழியம் செய்வதற்கென்று தனக்கென கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ இவர்கள் தனித்துவமாய் விளங்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் இவர்கள் காண்பிக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை சேவித்து கொள்ள வேண்டும். அதனால இந்த பிரதான ஆசாரியருக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் உரிய வஸ்திரத்தை ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் ஆண்டவர் பேச போகிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த காலத்திலும் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய சபைகள் எல்லாம் பார்த்தோம் என்றால் இதுக்கு மாதிரியான வஸ்திரம் அவர்கள் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதை பார்க்கும்போது இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் சொன்னதை அவர்கள் வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் அதை அணிவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம காலம் மாறுகிறபடி நம்ம இப்போ ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆடைகள் அணிவது இல்லை. இருந்தாலும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வஸ்திரம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கென்று அந்த காலத்தில் பரிசுத்தமாய் அவர்கள் தேவனுக்கு முன்பாக தேவன் சமூகத்தில் ஊழியம் செய்யும் போது அந்த வஸ்திரம் பரிசுத்தமாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் விதமாய் இருந்தது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். அப்போ நம்மளுடைய வஸ்திரமும் கர்த்தருக்கு ஏற்றதாய் நம்ம அணிய வேண்டும். நம்மளுடைய வஸ்திரத்தை பார்த்து மற்றவங்க இடரல் அடையக்கூடாது. அப்போ நம்ம பரிசுத்தமாய் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு, அவரை கனப்படுத்தும்படிக்கு நம்மளுடைய ஆடைகள் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் இந்த அதிகாரம் நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம முதல் பகுதிக்கு நேராய் நம்ம போகலாம். 1 - 4 வரைக்கும் இந்த மகா பிரதான ஆசாரியருக்குரிய பரிசுத்த வஸ்திரங்கள் என்னவென்று நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம்.
நான் முதல் 2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபியூ, எலியேசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாக. இங்க வந்து கர்த்தர் மோசே இடத்துல சொல்றாரு, உன் சகோதரனாகிய ஆரோனை எனக்காக பிரித்தெடுக்க வேண்டும், அவன் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனையும் அவனுடைய குமாரரையும் நீ வந்து தனியா பிரித்தெடுத்து உன்னுடைய ஜனத்தார் இடத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும். அவர்கள் தெய்வ சமூகத்தில் வந்து ஊழியம் செய்யும் போது அவர்களுடைய வஸ்திரம் வந்து கரையற்றதாய் காணப்படாமல் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் மகிமையாகவும் அலங்காரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. க்ளோரி அண்ட் பியூட்டி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ அந்த வஸ்திரத்தை பார்க்கும் போதே தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுடைய அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை விளங்கும்படிக்கு இந்த ஆடைகள் அப்படியாக செய்ய வேண்டும் என்பதை மோசே இங்கு குறிப்பிடுகிறார். மோசே மூலமாய் கர்த்தர் குறிப்பிடுகிறார். 3:4 ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்ட விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. 4 அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாகவை மார்பதக்கமும் ஏபத்தும் அங்கியும் விசித்திர உள் சட்டைகளையும் பாகைகளையும் இடைக்கச்சையுமே உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். இங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த வஸ்திரத்தை யார் யாருக்கு செய்யணும்னா மகா பிரதான ஆசாரியருக்கும் மற்றும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஆடையை தைக்க வேண்டும் என்று ஆண்டவர் வந்து இங்க குறிப்பிடுகிறாரு. இதை யார் செய்வார்கள் என்றால் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட விசித்திர வினோதமுள்ள இருதயமுள்ள மனிதர்கள் இதை செய்வார்கள். இந்த ஞானம் வந்து யாரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது? ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானத்தின் ஊற்றா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஞானம் வந்து கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த ஞானத்தின் ஆவி ஒரு மனிதன் மீது இறங்கும் போது அந்த மனிதன் வந்து அந்த வேலையை விசித்திர வினோகமாக ஸ்கில்ஃபுல்லா அதை வந்து கையாடுவதற்கு ஒரு ப்ரொஃபஷ்னலா வந்து அதை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா அதில் ட்ரெயின் ஆகுறாங்க. இந்த காலத்தில் கூட நம்ம பார்க்குறோம், அநேக டெய்லர்ஸை பார்க்குறோம், டிசைனர்ஸை பார்க்குறோம். அவங்களாம் எப்படி எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அக்யூரேட்டாக அந்த மெஷர்மெண்ட் படி வந்து ஒரு ஒரு கார்மெண்ட்டை தைக்கிறாங்கன்னா அவங்க அதில் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அந்த ப்ரொஃபஷ்னலிஸ்டாக இருக்கிறாங்க. அன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த தையல் மிஷின் எதுவுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் வந்து அந்த ஞானத்தின் ஆவியினால் அந்த மனிதர்களை நிரப்பும் போது அவர்கள் தேவ ஞானம் அடைந்து அந்த வேலையை யுகித்து செய்வதற்கான திறனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. ஒருவேளை நம்ம வந்து இப்படி ஒரு ஸ்கில்ஃபுல் நம்ம கிட்ட இல்லையே என்று நம்ம கலங்குறோம்னா இன்றைக்கும் கூட நம்ம ஞானத்தின் ஆவியானவர் இடத்துல நம்ம கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை நமக்கு அருளி நம்மையும் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு பர்சனாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு பாத்தீங்கன்னா என்னென்ன ஆடைகள் வந்து யார் யார் வந்து அணிவித்துக் கொள்வார்கள் என்ற ஒரு சின்ன விளக்குறையை நான் கொடுக்கிறேன். மகா பிரதான ஆசாரியனும் ஆசாரியர்களும் அணிந்து கொள்ளும் ஒரு 3 விதமான ஒரு ஆடை என்னன்னா ஜல்லாடையை அணிந்து கொள்வார்கள், அங்கி மற்றும் இடைக்கச்சை. அப்புறம் ஆசாரியர், அதாவது மகா பிரதான ஆசாரியர் தவிர ஆசாரியர் ஊழியம், அதாவது வெளி பிரகாரத்துல ஊழியம் செய்யறவங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஊழியம் செய்யறவங்கலாம் வந்து ஒரு குல்லா அணிவித்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த மகா பிரதான ஆசாரியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 8 விதமான ஒரு 8 விதமான ஆடை மற்றும் என்னென்ன தோற்றத்தோடு ஆண்டவர் வர வேண்டும் என்பதை சொல்கிறார் என்றால் ஏபோத்தை அணிந்து கொள்வார். மகா பிரதான ஆசாரியர் அணிந்து கொள்ளுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். முதலாவது ஏபோத், இரண்டாவது தோளில் அணிய
பண்ணிய 2 கோமேத கற்களை அவர்கள் அணிந்து கொள்ளுவாங்க. இது வந்து மகா பிரதான ஆசாரியர் மட்டும் அணிந்து கொள்ளுகிற காரியம். 3வது மார்பதகத்தை அணிந்து கொள்ளுவார் இந்த மகா பிரதான ஆசாரியர். 4வது ஊரீம் தும்பீம் என்ற அந்த 2 கற்களை வந்து குறிப்பிடுகிறது. 5வது வந்து கீழங்கியை வந்து அந்த மகா பிரதான ஆசாரியர் அணிய வேண்டும். 6வது பசும் பொன் பட்டம் அதை வந்து அணிந்து கொள்ள வேண்டும். 7வது ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை அந்த மகா பிரதான ஆசாரியன் அணிந்து கொள்ள வேண்டும். 8வது தலைப்பாகையை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்பதகத்துல பாத்தீங்கன்னா அதாவது 3 rows and 4 columns இருக்கும். 3 வரிசையில 4 காலத்துல அந்த கற்கள் 12 கற்கள் வந்து 12 கோத்திரத்தாருடைய பெயர்களை அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்தபடி இந்த 4:5 அந்த ஞானத்தினால் நிரப்பப்பட்ட அந்த தெய்வ மனிதர்கள் வந்து இந்த வேலையை வந்து அருமையாய் செய்வதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். 5வது வசனம். அவர்கள் பொன்னும் இளநீலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சேகரிப்பார்களாக. ஹல்லேலூயா. இந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம், இந்த காணிக்கைகள் எல்லாம் யார் கொண்டு வருவா என்றால் இஸ்ரவேல் மக்கள் வந்து கொண்டு வருவாங்க. மனப்பூர்வமாய் ஒரு மன நிறைவோடு ஆசாரிய ஊழியத்திற்கென்றும் மற்றும் கர்த்தருக்கென்று அவர்கள் கொண்டு வந்து தர வேண்டும். ஹல்லேலூயா. இங்கு போடப்பட்டிருக்கிறது இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும். ஹல்லேலூயா. அப்போ இது வந்து என்னன்னா கோல்ட், ப்ளூ, பர்பிள் அண்ட் ஸ்கார்லட் த்ரெட். இந்த நீலம் வந்து எதை குறிப்பிடுகிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிற அந்த அந்த நிறத்தை வந்து குறிப்பிடுகிறதா இருக்கிறதாம். அப்புறம் அந்த சிகப்பு வந்து ஆண்டவருடைய இரத்தத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. பர்பிள் என்றால் அது ஒரு மகிமை. அந்த சிவப்பும் அந்த நீல நிறமும் கலக்கும் போது இந்த பர்பிள் நிறம் வந்து அது உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறாரு. இந்த கலர்ல தான் வந்து இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் நீ செய்ய வேண்டும். முதலாவது வந்து அந்த ஏபோத்தை செய்வதற்கான முறையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அந்த மகா பிரதான ஆசாரியனுடைய அந்த பிக்சரை வந்து நம்ம டிவி ஸ்கிரீன்ல வந்து போடுவாங்க. இங்க அந்த ஏபோத் செய்வதற்கான முறை போடப்பட்டிருக்கிறது. இந்த ஏபோத் வந்து நம்ம ஏற்கனவே படித்தது போல அந்த இளநீல் நூலாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் மெல்லிய பஞ்சு நூலினாலும் விசித்திர வேலையாக அதை வந்து நெய்ய வேண்டும். அடுத்தது அதை இணைக்கும் பொருட்டு 2 தோளின் மேலும் அது 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். அடுத்தது வந்து அந்த ஏபோத் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சையை அந்த வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் திரித்த மெல்லிய பஞ்சினாலும் பண்ணப்பட வேண்டும். அதனோடு ஏகமாய் இருக்க 2 கோமேதக கற்கள், இது வந்து ஆங்கிலத்துல ஆனெக்ஸ் ஸ்டோன் என்று சொல்வார்கள். அதுல வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிறந்த வரிசையின்படி அந்த 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் 2 தோள்களிலும் வந்து அது எழுதப்பட்டு அந்த பிரதான ஆசாரியனுடைய அவன் தோள்களில் அதை வந்து அணிவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வந்து இங்க குறிப்பிடுகிறாரு. ஹல்லேலூயா. இது எதை குறிப்பிடுகிறது என்றால் ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக அந்த 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர இந்த 2 கற்களையும் ஏபோத்தின் தோள்களின் மேல் அவர்கள் நினைவுபடியாக கற்களாக வைக்க வேண்டும். அதாவது மகா பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பலிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போவாங்க. நம்மளுக்கு தெரியும் ஆசரிப்பு கூடாரம் வந்து பழைய ஏற்பாடு காலத்துல இந்த ஜனங்கள் வனாந்திரத்துல இருக்கும் போது தேவன் அவர்கள் மத்தியில வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டது. வெளியே வந்து பிரகாரம் இருக்கும். அங்கதான் வந்து அந்த வெண்கல தொட்டி இருக்கும், பலிபீடம் இருக்கும். அங்க வந்து அந்த பலிகளை எல்லாம் வந்து அவங்க செலுத்துவாங்க. அடுத்தது உள்ள பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் ஆரோனுடைய பிள்ளைகள் வந்து அங்க இரவும் பகலும் வந்து அந்த மினோரா என்கின்ற அந்த விளக்கை வந்து அவங்க ஏற்ற வேண்டும். அந்த சமூக தப்பங்களை வந்து அவர்கள் மாற்ற வேண்டும். அந்த தூப பீடத்தை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு சுகந்த
வாசனைகளை இட வேண்டும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த பிரதான ஆசாரியர் கிருபாசனம் அந்த சாட்சி பெட்டியின் முன்பாக சென்று தேவனோடு கூட அவர்களுக்கு வந்து தேவன் முகமுகமாய் அந்த இடத்துல வந்து இறங்குவாரு. அப்போ ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ அந்த நேரத்துல இந்த மகா பிரதான ஆசாரியன் செல்லும் போது அவனுடைய தோள்கள்ல பாத்தீங்கன்னா 2 கோமேத கற்களினால் உண்டு பண்ண இந்த விசித்திர வேலையான அந்த ஏபத்தோடு இணைக்கப்பட்ட அந்த அங்கி, அந்த கற்கள் வந்து போடப்பட்டு இருக்க வேண்டும். அது எதை குறிப்பிடுகிறது என்றால் அந்த 12 கோத்திரத்தாரை ஆரோன் சுமப்பதாக, அதாவது இந்த 12 கோத்திரத்தார் மூலமாக தான் இஸ்ரவேல் தேசம் உண்டானது. அப்ப இந்த ஜனங்கள் பாவம் செய்யும் போது அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு பாவ நிவர்த்தியாக வந்து ஆரோன் இந்த பலிகளை கொண்டு உள்ள செல்வாரு. அப்போ அந்த 12 கோத்திரத்தாருக்காக ஒரு பரிந்துரை ஜெபம் செய்கிறவராய் ஆரோன் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக நம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்காக பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமாகிய நாமும் வந்து ஆசாரியர்கள் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மள ஒவ்வொரு எல்லையில ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். சிலரை வந்து குடும்பத்துல ஆசாரியர்களாக வைத்திருப்பார். சிலரை வந்து வேலை செய்கிற அந்த பகுதியில ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று அங்கு ஆசாரியர்களாக வைத்திருப்பார். சிலரை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில வந்து வருகிற பேஷண்ட்கெல்லாம் கூட வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அங்கு ஆசாரியர்களாய் வைத்திருப்பாரு. அப்போ இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரர்களாய் அவருடைய ஆசாரியர்களாய் இருக்கிற நாமும் வந்து மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா, இல்ல நம்முடைய குடும்பத்திற்காக மாத்திரம் ஜெபிப்பவர்களாய் காணப்படுகிறோமா? இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. எப்படி ஆரோன் அந்த 12 கோத்திரத்தாரை ஒரு ஞாபக சின்னமாக தேவனுக்கு முன்பாக வந்து அவன் போய் தன்னைத்தானே ரீப்ரசன்ட் பண்ணுவாரோ, வெளிப்படுத்துவாரோ, அப்படியாக இன்றைக்கு நம்ம மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர்களிடத்திலும் மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வருவதற்கு அது ஏதுவா இருக்கும். அந்த 2 கற்களை குறித்து நம்ம பார்க்கும் போது அந்த 2 கற்களும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஊரிம் மற்றும் தும்பிம். அந்த ஊரிம் என்கின்ற அந்த கல் பாத்தீங்கன்னா அது வந்து ஒளியை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. அடுத்தது வந்து அந்த தும்பிம் என்கின்ற அந்த கற்கள் வந்து ஒரு முழுமை, பெர்ஃபெக்ஷனை குறிப்பிடுகிறது. இந்த ஊரிம் மற்றும் தும்பிம் இது வந்து அந்த 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் அந்த தோளில் பதிக்கப்பட்ட அந்த ஷோல்டர் பகுதியில் ஒரு ரிங்கு கொடுத்து அந்த ஏபோத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் வந்து இந்த ஏபோத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வந்து நியமித்து கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இரண்டாவது பகுதிக்கு நம்ம முழுமையா நம்ம பார்த்தோம் ஏபோத் எப்படி செய்வது என்று. இப்ப 3வது பகுதி 15 இருந்து நம்ம 30வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்க்கும் போது இந்த மார்பதக்கத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. நம்ம சின்னதா நம்ம சின்ன பார்ட்டா நம்ம வாசிக்கலாம். 15 இருந்து 16 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அவர் வந்து எல்லா கலர்ஸையும் காமனா தான் கொடுத்திருக்கிறார். வேற வேற கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அந்த ஏபோத் என்ன கலர்ல வந்து உண்டு பண்ணாங்களோ அந்த பர்பிள், ப்ளூ மற்றும் அந்த ஸ்கார்லெட் ரெட், அதுலயே வந்து அதே கலர் காம்பினேஷனோட தான் இங்கு வந்து அந்த பிரஸ்ட் பிளேட் மார்பதக்கத்தையும் வந்து செய்ய வேண்டும். என்னென்ன நம்ம பார்த்தோம்? பொன்னினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இந்த மார்பதக்கத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும். அது சதுரமும் இரட்டையும், ஒரு சான் நீளமும் ஒரு சான் அகலமுமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப தொடர்ந்து வாசிக்கலாம். 17 இருந்து 20 வரைக்கும் நம்ம இங்க பாத்தீங்கன்னா அந்த 12 கற்கள் வந்து 12 கோத்திரத்தாரை வந்து சேர்ந்ததா இருக்கிறது. இது வந்து 4 பத்தி ரத்தின கற்களினால் நிறைய பதிப்பாயாக, அதாவது 4 ரோஸா வந்து அதை பிரித்தெடுக்க வேண்டும். முதலாவது ரோஸ் பாத்தீங்கன்னா முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ரூபன், சிமியோன், லேவி, ஜூடா கோத்திரத்தை குறிப்பிடுகிறது. இரண்டாம் பத்தி வந்து எதை குறிப்பிடுகிறது என்றால் செபுலோன், இசக்கார், தான் மற்றும் காத் கோத்திரத்தாரை குறிப்பிடுகிறது. மூன்றாம் பாத்தி வந்து ஆசார், நப்தலி,
யோசேப்பு மற்றும் பெஞ்சமினை வந்து குறிப்பிடுகிறது. அப்போ இந்த ஆசாரியன் வந்து இந்த கற்கள் அந்த மார்பதக்கத்தோடு செல்லும் போது கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். அப்ப அந்த ஜனங்கள் பாவம் செய்யும் போது ஜனங்கள் ஆண்டவர் வந்து அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து மீண்டுமாக மன்னிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வாஞ்சையை நிறைவேற்றுபவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு ஆரோனை போல கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. இன்றைக்கு அந்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக பரிசுத்த அலங்காரத்தோடு நம்மை நாமே வந்து பிரித்தெடுத்து நம்ம கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இங்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து 43 வசனங்கள் இருக்கிறது. நான் படித்தது போல 15வது வசனத்துல இந்த மார்பதக்க எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 31வது வசனத்துல the roof of ஏபோத், ஏபோத்தின் கீழ் அங்கியும் அதில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கின்ற அந்த வார்த்தைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ண வேண்டும், அதுல கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிட்டு இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 39வது வசனத்துல விசித்திரமான உள் சட்டையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி போடப்பட்டிருக்கிறது. 42வது வசனத்துல இடைக்கச்சை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வரும். அந்த காலத்துல பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மகா பிரதான ஆசாரியர்கள் எப்படி வந்து அந்த ஆடையை அணிந்து கொண்டு இருக்கிறாங்க, இது எதை வந்து குறிப்பிடுகிறது, கர்த்தர் சொன்ன அந்த அளவின்படி எப்படி அவர்கள் தங்களை பிரித்தெடுத்த கர்த்தருக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து நம்ம அந்த வீடியோல நம்ம பார்ப்போம். And take thou unto thee Aaron thy brother and his sons with him from among the children of Israel, that he may minister unto me in the priest's office. And thou shalt make holy garments for Aaron thy brother for glory and for beauty. And these are the garments which they shall make: a breastplate and an ephod and a robe and a broidered coat, a mitre and a girdle. And they shall make holy garments for Aaron thy brother and his sons, that he may minister unto me in the priest's office. And they shall make the ephod of gold, of blue, and of purple, of scarlet, and fine twined linen with cunning work. It shall have the 2 shoulder pieces thereof joined at the 2 edges thereof, and so it shall be joined together. And the curious girdle of the ephod which is upon it shall be of the same, according to the work thereof, even of gold, of blue, and purple, and scarlet, and fine twined linen. And thou shalt take 2 onyx stones, and grave on them the names of the children of Israel, 6 of their names on one stone, and the other 6 names of the rest on the other stone, according to their birth. With the work of an engraver in stone, like the engravings of a signet, shalt thou engrave the 2 stones with the names of the children of Israel. Thou shalt make them to be set in ouches of gold. And thou shalt put the 2 stones upon the shoulders of the ephod for stones of memorial unto the children of Israel. And Aaron shall bear their names before the Lord upon his 2 shoulders for a memorial. And thou shalt make ouches of gold, and 2 chains of pure gold at the ends. Of wreathen work shalt thou make them, and fasten the wreathen chains to the ouches. And thou shalt make the breastplate of judgment with cunning work. After the work of the ephod thou shalt make it, of gold, of blue, and of purple, and of scarlet, and of fine twined linen shalt thou make it. 4 square it shall be, being doubled. A span shall be the length thereof, and a span shall be the breadth thereof. And thou shalt set in it settings of stones, even 4 rows of stones. The first row shall be a sardius, a topaz, and a carbuncle. This shall be the first row. And the second row shall be an emerald, a sapphire, and a diamond. And the third row a ligure, an agate, and an amethyst. And the 4th row a beryl, and an onyx, and a jasper. They shall be set in gold in their enclosings.
And the stones shall be with the names of the children of Israel, 12 according to their names, like the engravings of a signet. Every one with his name shall they be according to the 12 tribes. And thou shalt make upon the breastplate chains at the ends of wreathen work of pure gold. And thou shalt make upon the breastplate 2 rings of gold, and shalt put the 2 rings on the 2 ends of the breastplate. And thou shalt put the 2 wreathen chains of gold in the 2 rings which are on the ends of the breastplate. And the other 2 ends of the 2 wreathen chains thou shalt fasten in the 2 ouches, and put them on the shoulder pieces of the ephod before it. And thou shalt make 2 rings of gold, and thou shalt put them upon the 2 ends of the breastplate in the border thereof, which is in the side of the ephod inward. And 2 other rings of gold thou shalt make, and shalt put them on the 2 sides of the ephod underneath, toward the forepart thereof, over against the other coupling thereof, above the curious girdle of the ephod. And they shall bind the breastplate by the rings thereof unto the rings of the ephod with a lace of blue, that it may be above the curious girdle of the ephod, and that the breastplate be not loosed from the ephod. And Aaron shall bear the names of the children of Israel in the breastplate of judgment upon his heart, when he goeth in unto the holy place, for a memorial before the Lord continually. And thou shalt put in the breastplate of judgment the Urim and the Thummim, and they shall be upon Aaron's heart when he goeth in before the Lord. And Aaron shall bear the judgment of the children of Israel upon his heart before the Lord continually. And thou shalt make the robe of the ephod all of blue, and there shall be an hole in the top of it in the midst thereof. It shall have a binding of woven work round about the hole of it, as it were the hole of an habergeon, that it be not rent. And beneath upon the hem of it thou shalt make pomegranates of blue and of purple and of scarlet round about the hem thereof, and bells of gold between them round about, a golden bell and a pomegranate, a golden bell and a pomegranate upon the hem of the robe round about. And it shall be upon Aaron to minister, and his sound shall be heard when he goeth in unto the holy place before the Lord, and when he cometh out, that he die not. And thou shalt make a plate of pure gold, and grave upon it, like the engravings of a signet, Holiness to the Lord. And thou shalt put it on a blue lace, that it may be upon the mitre, upon the forefront of the mitre it shall be. And it shall be upon Aaron's forehead, that Aaron may bear the iniquity of the holy things which the children of Israel shall hallow in all their. நம்ம இங்க பார்த்தோம் எப்படி பிரதான ஆசாரியர் அவர் ஆண்டவர் சொன்னபடி அந்த ஆடைகளை அணிந்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம அந்த மார்பதகத்தையும் நம்ம பார்த்தோம். அங்கு 12 கற்கள் இருந்துச்சு. அது பொன்னினால் அது பதியப்பட்டதாய் ஒவ்வொன்றிலும் அந்த 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மார்பதக்கம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாத நியாயாதிபதியாய் ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இதை எப்படி அவங்க செய்தார்கள் என்ற அந்த விசித்திர வேலைகளை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இந்த காலத்து டெக்னாலஜி. ஆனா அந்த காலத்துல நம்ம வாசித்தபடி தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட ஞானம் நிறைந்த அந்த ஜனங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான வேலைகளை யுகித்து செய்ய ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 26ல இருந்து நம்ம 30வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நம்ம அந்த மார்பதகத்தை பார்த்தோம். அதுக்கு மேலாக அந்த பொன் வளையங்களினால அந்த 2 கற்கள் அந்த ஷோல்டர்ல இருந்து அந்த ஜாயிண்ட் அந்த பின்னாடி அந்த ஏபோத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஏபோத்தும் அந்த மார்பதக்கமும் ரெண்டுமே இணைக்கப்பட வேண்டும். அது கழண்டாதபடிக்கு இள நீலினால அந்த நாடாக்களினால அது கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறாரு. அப்ப அந்த 12 கோத்திரத்தாருக்கும் ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. மாறாத நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறாரு. இந்த ஆரோன் தேவ சமூகத்துல பிரவேசிக்கும் போது அந்த 12 பெயர்கள்
அங்கிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கவசமாய் அவன் அணிந்து கொண்டிருக்கும் போது ஆரோன் தன்னுடைய இருதயத்தின் மேல வந்து அந்த 12 கோத்திரத்தாரை சுமப்பதை போல வந்து ஆண்டவர் வந்து இங்கு வெளிப்படுத்துகிறாரு. அப்ப இன்றைக்கு ஆரோனுடைய ஊழியத்தை இன்றைக்கு ஆசாரியர்களாகிய ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய நாம் செய்கிறோம். நம்ம மற்றவர்களுக்காக அவர்களுடைய பாரத்தை நம்ம இருதயத்துல சுமந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, பரிந்துரை ஜெபம் செய்கிறோமா? ஒருத்தவங்க அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்லும் போது அதை கேட்டு நம்ம அப்படியே கடந்து செல்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல அதற்காக நம்ம பாரப்பட்டு கர்த்தர் சொன்னது போல ஒருவருக்காக ஒருவர் பாரப்படுங்கள் என்ற வார்த்தையின்படிக்கு இன்றைக்கு நம்ம பாரப்பட்ட தெய்வ சமூகத்துல ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஜெப ஆவியை நீ வந்து வைராக்கியத்தின் ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ சமூகத்துல மற்றவங்களுக்காக உட்கார்ந்து அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களையும் ரட்சிக்க அவர்களையும் ஆசிர்வதிக்க தேவன் பெரியவராயிருக்கிறார் என்பதை நம்ம காண முடிகிறது. ஹல்லேலூயா. கடைசி பகுதி மற்ற இதர வஸ்திரங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 31 43 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இன்னும் வேற என்னென்ன அங்கிகளையும் அந்த உள்ளாடைகளையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் வந்து சொல்வதை நம்ம பார்ப்போம். நம்ம பகுதியாய் நம்ம செல்வோம். 31 34 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க அந்த ஏபோத் அந்த அங்கி வந்து அந்த மகா பிரதான ஆசாரியர் வந்து அணிந்து கொண்டிருக்கும் போது சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ரோப் இருக்கும், ஒரு கயிறு போல. இப்ப கூட நம்ம ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம், சிஎஸ்ஐ அப்படிப்பட்ட ஆலயத்துல எல்லாம் வந்து அங்க இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் வந்து அணிந்து கொண்டிருப்பதை நம்ம காண முடியும். அப்போ அந்த ஏபோத்துடைய அந்த ஓரத்துல அந்த அந்த ஆடையுடைய ஓரத்துல பாத்தீங்கன்னா இளநூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட மாதுளை பழங்களும் அவைகளின் இடையே சுற்றி பொன்மணிகளும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படிக்கு பண்ணி வைக்க வேண்டும். இது எதற்காகவென்றால் நம்மளுடைய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறாரு. இந்த மகா பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செல்லும் போது ஆண்டவரே நேரடியாக தேவனுடைய பிரசனம் அந்த இடத்துல இறங்கும். ஒருவேளை இந்த மகா பிரதான ஆசாரியருடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தா, ஏதாவது குறைகள் குற்றங்கள் காணப்பட்டா இந்த மகா பிரதான ஆசாரியன் மரித்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து நம்ம இதற்கு முன்பாகவே பார்த்தோம், ஆரோனுடைய பிள்ளைகள் வந்து அந்த அந்நிய அக்கினியை வர வைக்கும் போது ஆண்டவர் வந்து தேவ சமூகத்துல அந்த 2 பிள்ளைகளை அடித்தது பார்த்தோம். ஒருவேளை இந்த மகா பிரதான ஆசாரியன் உள்ள போகும்போது அந்த அந்த பெல்லுடைய சவுண்ட் வந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வெளியே இருக்கிற அந்த ஜனங்களுக்கு காதுகள்ல கேட்க வேண்டும். அந்த மகா பிரதான ஆசாரியன் உயிரோட தான் இருக்கிறாரு. அப்போ உள்ள போயிட்டு அவர் ஊழியம் செய்யும் போது அந்த பெல் சவுண்ட் வந்து டிங் டிங் டிங்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், ஓகே மகா பிரதான ஆசாரியன் உள்ளதான் இருக்கிறாரு, அவர் ஆண்டவர் சமூகத்துல நம்மளுக்காக பரிந்துரை ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாரு, நம்மளுக்காக பாவ மன்னிப்பை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று. ஒருவேளை அந்த சவுண்ட் வரலன்னா அந்த மகா பிரதான ஆசாரியன் மரித்திருக்க கூடும் என்று அந்த ஜனங்கள் நினைத்து கொண்டு அந்த மகா பிரதான ஆசாரியன் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்குள்ளாக யாருமே செல்ல முடியாது. அப்ப அந்த கயிறு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கயிறுனாலதான் அந்த இறந்து போன அந்த சடலத்தை வெளியே எடுக்க முடியும். அதுக்காக தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு விசித்திர வினோகமான ஒரு வேலையை வந்து ஆண்டவர் வந்து செய்ய சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கிட்ட அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சிக்குரிய வாழ்க்கை நம்ம இடத்துல காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வந்து நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை வந்து இதுவரைக்கும் நான் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக நம்ம இருக்கும் போதுதான் கர்த்தர் வந்து நம்மை கொண்டு அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக ஒரு பாத்திரமாய் நம்மை பயன்படுத்த கூடும் என்று. ஹல்லேலூயா. இந்த மாதுளை பழங்களை ஆண்டவர் வந்து ஏன் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதுளை பழத்தை நம்ம உரிக்கும் போதே நம்ம பார்க்கலாம், உள்ள வந்து அநேக ஒரு பிரான்ச்சஸ் இருப்பதை போல ஆங்காங்கே வந்து ஒரு கிளை இருப்பது போல நிறைய பழங்களினால அது
நிரப்பப்பட்டதா இருக்கும். அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அது இரத்த சிகப்பா இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து அதனால அந்த மாதுளை பழங்களை வந்து அதற்குரிய அந்த அடையாளமாய் அந்த மகா பிரதான ஆசாரியனுடைய அந்த ஆடை ஓரத்துல அந்த அங்கியில வந்து அதை விசித்திர வேலையாக செய்து அதை நெய்யப்பட்டதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் இல்லாம ஆண்டவருக்கு ஊழியம் செய்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்திருக்கும். பழைய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாரு? இந்த வேலை இந்த இந்த ஆடையெல்லாம் போட்டுக்கொண்டுதான் ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் ஊழியம் செய்திருக்க வேண்டுமா? ஆண்டவர் தான் அவங்கள பரிசுத்தமாய் வேறு பிரிச்சுட்டாரே, ஆனா கூட ஏன் வந்து இதை செய்யணும்னு. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் ஒரு ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனாலும் கூட எங்க வந்து அதிகமான சுதந்திரம் இருக்கோ அங்க என்ன ஆகும்? அநேக பாவங்கள் நேரிட வாய்ப்புள்ளது. அவங்க வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தான் இல்லாம இருப்பாங்க. ஆனா அதுவே வந்து ஆண்டவர் வந்து ஒரு விதிமுறைகளை அவர் வந்து அங்கு காட்டும்போது கொடுக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா சுதந்திரமும் இருக்கிறது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும் ஒரு இச்சை அடக்கமும் காணப்படுகிறது. இல்லைன்னா அவங்களுக்கு பிடித்தபடி ஆடைகளை போட்டுக்கொண்டு தேவ சமூகத்துல அவங்க செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் வந்து நமக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய ஊழியத்தை செய்கிற நாம் வந்து சுதந்திரமாக இருக்கலாம். அதே நேரத்துல வந்து நம்ம இச்சை அடக்கத்தோடு நம்ம இருக்கிறோமா? நம்மளுடைய ஆடை சரி, நம்மளுடைய தோற்றம் சரி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இது மற்றவங்களுக்கு ஆண்டவர் கிட்ட வருவதற்கு தடையாக இருக்கிறதா? நம்ம பார்த்து மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்களான்ற அந்த அவேர்னஸ் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள காணப்பட்டதுன்னா இன்றைக்கு ஆண்டவர் வந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த ஆட்டிடியூட வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya. 35 இருந்து நம்ம 38வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடி அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கையாக படைக்கும் பரிசுத்தமானவர்களின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்போதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. இங்க வந்து ஆரோன் நான் சொன்னது போல மகா பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லும்போது இந்த மகா பிரதான ஆசாரியன் வந்து அந்த உள்ள பிரவேசிக்கிற அந்த சத்தம் வந்து வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சமூகத்துல பிரவேசிக்கும் போது அவனுடைய தலையில வந்து ஒரு கச்சை, அந்த பாகை வந்து அணிவித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த பாகை மேல வந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டதாய் வந்து அந்த நெற்றி பகுதியில அது வந்து போடப்பட்டு இருக்க வேண்டும். அது எதை குறிப்பிடுகிறது என்றால், என் தேவன் மகா பரிசுத்த உள்ள தேவன், அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற விதமாய் இருக்கிறது. அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கென்று நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மனநிலையா இருக்கட்டும், நம்மளுடைய தோற்றமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், அது பரிசுத்தமாய் இருக்கிறதா? கரை திரையற்ற மனவாட்டிகளாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம பரிசுத்தமாய் இருக்கும் போது தான் வந்து அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப இன்றையிலிருந்தே ஆண்டவர் வந்து இந்த பரிசுத்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. கடைசி பகுதி 39 இருந்து 43 வரைக்கும் நம்ம வாசித்து முடிப்போம். இங்கு போடப்பட்டிருக்கிற இதர வஸ்திரங்கள்லாம் வந்து மகா பிரதான ஆசாரியருக்கும் உடைய வஸ்திரங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சல்லாடை, அங்கி, இடைக்கச்சை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து அணிவித்துக் கொள்ளுவாங்க. ஏன்னா அவர்களுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு தேவ சமூகத்துல பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு இந்த ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். 41வது வசனம் தான் முக்கியம். உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஹalleluya. இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய கிருபையினால எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் ஆரோனை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் வந்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஹalleluya. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு விசேஷித்த ஆடையை அவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆடை எதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தோய்க்கப்பட்ட அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. அவருக்காக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம், அவருக்காக பிரதிஷ்டை
பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் சும்மா இருக்கக்கூடாது. அவருடைய ஊழியத்தை எப்படி ஆசாரியனாகிய ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் செய்தார்களோ அது போல நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய அடுத்த தலைமுறைகளும் நாம் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது நிச்சயமாகவே அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஜனங்களாய் நாம் காணப்படுவோம். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் ஆன் ஸ்டேஜ் ஊழியம் செய்யலையே, நான் ஸ்டேஜுக்கு பின்னாடி தானே ஊழியம் செய்யறேனா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படி கிடையாது. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனைவருமே ஒரு ஆசாரியர்கள் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அனைவருக்குமே கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் நம்ம கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்த அலங்காரத்தோடு அவருக்கு ஊழியம் செய்கிறோமா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம ஊழியம் செய்யும் போது நம்மளுடைய மனநிலை ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இன்றைக்கு தேவ சமூகத்தில் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அதுதான் இந்த 43வது வசனத்திலும் போடப்பட்டிருக்கிறது. ஆரோனும் அவனுடைய குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும் போது அவர்களுடைய அக்கிரமம் அவர்கள் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்று. அப்ப ஒருவேளை இன்றைக்கு நம்மிடத்துல இப்படிப்பட்ட தவறுகள் மீறுதல்கள் ஏதாவது காணப்பட்டா நம்மை நாமே சரி செய்து கொண்டு கர்த்தருக்காக சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை செய்யும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இந்த நாளிலும் கூட நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்கள் நம்ம அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்துல கர்த்தருக்கென்று நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறாரு. இன்றைக்கு அவருக்காக நம்ம எழும்பி நம்ம மற்றவர்களிடத்துல தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும் போது நிச்சயமாகவே தேவன் அவர்களையும் ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக. ஆமென். ஆண்டவர் துயாதி துயதே துயரா இருக்கிறார். வான மண்டல வச்சிருக்கிற தேவன் தூதர்கள் பாடும் தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டி ஆனவர் பரிசுத்தவான்கள் அனைவரும் நம்முடைய ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆண்டவரை நாமளும் புகழ்ந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, எவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வம் தகப்பனே, நீர் பரிசுத்த தகப்பன, ஆகையால் எங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்த நீ சொல்லுகிற தகப்பனப்பா. ஒரு சத்தியம் எங்களுக்குள்ள போகட்டும் தகப்பனே. உண்மை நாங்கள் புகழ்ந்து பாடுவது தவிர வேறு ஒன்று பாக்கியமில்லை என்று ஆண்டவர் புகழ்ந்து அந்த பாடலை பாடலாம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். ஆயிரம் 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 தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். அவர் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் அது மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் அது மேலானது. உங்க நாமம் உயர்ந்தது, உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் அது பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உங்க நாமம் இது மேலானது. தூதர் பாடும் தூயரே சர்வசிருஷ்டி போற்றும் தூயரே உம்மை உயர்த்திடுவே
பாடும் தூயரே ராஜாதி ராஜா தூயரே நீரென்றென்று தூயரே தூய நீரென்று தூதர் பாடும் தூயரே சர்வசிருஷ்டி போற்றும் தூயரே உம்மை உயர்த்திடுவே தூயரே தூய நீரென்று பரிசுத்தர் பாடும் தூயரே ராஜாதி ராஜா தூயரே நீரென்றென்றோ தூயரே தூய நீரென்றோ. எங்களை அதிகமாக நேசிக்கிறப்பா. எங்க இந்த கால வேலை எங்களோடு மட்டும் எங்க பேசி நீர் அசவாடி நீர் இடைப்பட்டு நம்ம நன்றி செலுத்துகிறோம். வேலை பேசுகிற வசனங்களை தகப்பனே நீர் மாத்திரம் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க ராஜா. ஆவியானவர் நீர் மாத்திரம் நீர் பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. பெரிய காலம் எங்கள் இருதயங்களை திறந்துருங்க. பெரிய காலம் மீட்பரச்சருமாய் மூலம் சொன்னல பிதாவே ஆமேன். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியாக கற்களாக வைக்க கடவாய். ஆமேன். இன்றைக்கு நாம பார்த்தோம் அந்த இஸ்ரவேல் புத்திரோட 12 கோத்தினுடைய கற்களை அது சுமக்கிற அந்த வெயிட், அந்த செயின் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மேல தான் வருது. அதை நம்ம எப்போதும் அணிந்து கொண்டு இருக்கணும். ஆமேன். 12 கற்கள் இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமான கற்கு தான். ஆனால் அது அந்த தோற்களை அந்த அவனுடைய 2 தோள்களின் மேலும் அது எப்போ அவன் ஆடை அணிகிறானோ அது சதா காலம் எப்போதும் அதை அணிந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆமேன். ஷோல்டர் மேல நமக்கு தெரியும் ஒரு விதமான கொஞ்சம் வெயிட் வச்சாலும் நம்மளுக்கு பாரமா இருக்கும்ல. ஆமேன். ஆனால் அது அந்த உடை அவள் எப்போது அணிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அந்த உடை எதை குறிக்கிறது? அவள் ஆசாரிய ஊழியம், கர்த்தருக்கு முன்பாக ஜனங்களுக்காக ஒரு பரிந்துரை செய்கிற ஊழியம், ஜனங்களுக்காக எப்போதும் திறப்புல நிற்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஒருவேளை அதோட பாரமா இருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, மற்ற ஆடைகள் எல்லாம் அதெல்லாம் இல்லையே அப்பா, ஆனா என்னுடைய ஆடையில மட்டும் எப்போது தொங்கி கொண்டு பாரமா இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ ஜனங்களுக்காக அந்த பாரத்தை சுமக்கத்தான் வேண்டும். ஆமேன். அதனுடைய என்னுடைய மக்களுக்காக அந்த பாரத்தை நீ சுமந்துதான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தாவிட நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம ஆலயத்துல சிறிய பகுதி நேர ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், ஆண்டவருக்காக முழு நேரம் ஊழியம் செய்தா இருக்கலாம், இல்ல ஆண்டவருக்காக ஏதாவது காரியத்தை செய்கிறதா இருக்கலாம். ஒரு சில நேரத்துல அதுக்கு நம்ம பாரமா இல்லை. ஆண்டவரே, என்னால இந்த ஊழியத்தை செய்ய முடியலப்பா, என்னோட குடும்பத்தை பார்த்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய முடியலப்பா, இந்த ஊழியம் ரொம்ப பாரமா இருக்கப்பா, இந்த ஒருவேளை நான் இதை இறக்கி வச்சிடலாமா, என்னால முடியலப்பா என்று நாம் அநேக முறை நமக்கு நாமே சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து நேரடியாக பேசி கொண்டிருக்க, மகனே மகளே, நீ அதை எனக்காக நீ சுமந்து கொள்ள மாட்டாயா, மகளே நீ எனக்காக சுமக்க மாட்டாயா என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்வார். மகனே, என் நுகம் அது மெதுவாயம், ஆமேன், என் சுமை அது லகுவாயம் இருக்கிறது சொல்கிறார். ஆமேன். மகனே, என்னுடைய ஊழியம் உனக்கு பாரமா இருக்கலாம், மகனே என்னுடைய காரியம் உனக்கு பாரமா இருக்கலாம், ஆனா அது ரொம்ப பாரமானவர்கள் அல்லப்பா, அது மிகவும் லகுவானது. நீ அதை சுமக்கலாம், உனக்கு சுமக்கத்தான உனக்கு பலனை தந்திருக்கிறேன், அந்த ஊழியத்தை செய்யலாம், அதுக்கு தாங்கத்தான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறேன், பின்ன ஏன் அதை நீ பாரமாக நினைக்கிறாய் என்று சொல்லுகிறார். நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயலோட நாம் செபிக்க போகிறோம். நம்முடைய 2 கைகளும் 2 ஷோல்டர் மேல லைட்டா ஒரு புஷ் பண்ணி ஒரு பிரஸ் பண்ணலாம். லைட்டா பாரம் தான். இப்ப கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கணும். மகனே, இது உனக்கு ரொம்ப பாரமா இருக்கா, இல்ல சின்ன பாரமா இருக்கா? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். என்ன ஊழியமும் அப்படிதான் மகனே, நீ எனக்காண்ட செய்ய வேலை அப்படிதான். நான் உனக்கு ரொம்ப பாரமான பெரிய காரியத்தை உனக்கு சுமக்கல, ஒரு சிறிய பாரத்தை தான் சுமக்கிறேன், அது எனக்காக நீ சுமக்க மாட்டாயா என்று கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனங்கள் நம்மோடு பேசியிருந்தால் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே அப்பா, ஆமாப்பா, இந்த சுமை என்னால சுமக்க முடியுதுப்பா,
இது எனக்கு பெரிய பாரமா தோணலப்பா. நீங்க எனக்கு நியமிச்ச ஓட்டத்தை நான் ஓடுறப்பா. நீங்க எனக்கு பாரத்தை கொடுக்குறீங்கப்பா, பரவாயில்லப்பா. அது எனக்கு மிக லகுவாதான்பா இருக்கப்பா. நான் இந்த பாரத்தை சுமக்க நான் தயாரப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தை எத்தனையோ காரியங்கள் நாங்கள் சுமந்து பாவத்தை சுமந்த நாட்கள் உண்டு தகப்பனப்பா. நாங்கள் ஆண்டவரே சாபத்தை சுமந்த நாட்கள் உண்டு அப்பா. ஆனால் எங்களோட சுமையெல்லாம் நீ சிலுவையில் எடுத்துக்கொண்டு அப்பா இந்த லேசான பாரத்தை தந்து ஆண்டவரே, இதையே நாங்கள் செய்ய முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறப்பா. ஒரு எங்களை மன்னிக்க தகப்பனப்பா. நீர் எத்தனை பாரங்களை எங்கள்கிட்ட அகற்றி நீர் தகப்பனப்பா. ஆனால் இந்த சிறிய காரியத்தை கூட எங்களால் செய்ய முடியாமல் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறப்பா. மன்னிக்க தகப்பனப்பா. உமக்காக எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. உமக்காக அர்ப்பணிக்கிறப்பா. உமக்காக நான் அர்ப்பணிக்கிறப்பா. இந்த பாரத்தை சுமந்து உங்கள் பாதத்தை நான் ஆண்டவரே ஏசப்பா நான் செல்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமுத்திரம் ஆண்டவர் நம்ம இறுதி தொடர்ந்து பேசலாம்ப்பா. நான் சுமக்கிறப்பா. உமக்காக இந்த பாரத்தை சுமக்கிறப்பா. இந்த ஜனங்களுக்கான பாரத்தை சுமக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவரத்தை நோக்கி நம்ம ஜெபம் செய்யலாமா? சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம். சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம். நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயாப்பா உம்மை சேவை செய்றப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஊழியம் செய்ற தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை அதிகமா நேசிக்கிறப்பா. இந்த கால வேலை எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. எங்களை ஊழிய செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. இருப்பது ஒரு ஜீவன் தகப்பனப்பா. அது உமக்காக நாங்கள் உங்களுடைய ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறவளா இந்த பாரத்தை நாங்கள் சுமக்க நாங்கள் தயாராகிறோம் தகப்பனப்பா. இந்த பாரத்தை நாங்கள் சுமக்க தயாராகிறோம் தகப்பனப்பா. அது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்காக திறப்பில் நின்று ஜனங்களுக்காக அப்பா பரிந்துரை செய்கிற அந்த பாரத்தை நாங்கள் ஏற்கிறோம் தகப்பனே. எங்கள் சுமைகளை எங்கள் தோள்கள் வேண்டி கொடுப்பீராக தகப்பனப்பா. அந்த சுமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. அது ஒன்று லகுவாக இருக்குது தகப்பனப்பா. அதை செய்து அநேக கோடி ஆத்துமாக்களை உமக்கென்று நாங்கள் சொந்தமாக்கி முடிப்போம் தகப்பனப்பா. உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஊழியத்தை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாம மகிமைக்கென்றே நீங்களை பயன்படுத்துங்க. நாம மகிமைக்கென்றே நீங்களை பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. 40ஆம் வசனம். ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக என்று இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். ஆசாரியர் ஊழியம் செய்ய ஆரோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டா, அவங்க பிள்ளைகளை தெரிந்து கொண்டா, அவர்களுக்கு மாற்றம் விசேஷமான மகிமையான ஒரு உடையை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிறாரு. இந்த நாளையும் நம்ம பார்த்தோம். ஆசாரியர் ஊழியம் செய்யும்படியாக அந்த ஊழியத்துக்கென்று அவங்க அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று. அப்போ இந்த நாள்லயும் நாமளும் பார்த்தீங்கன்னா உலகத்துல வேலை செய்யலாம். அது மாத்திரம் இல்லை,
இங்கேயும் வந்து முழு நேரம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் நம்ம பார்த்தோம்னா எல்லாரையுமே தேவன் வந்து ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக தான் அழைத்திருக்கிறார் என்று அவரோட இரத்தத்தினால தோய்க்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இருக்கிறார் என்று. அப்ப ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவருக்காக மாத்திரமே ஊழியம் செய்யும்படியாக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று. அப்ப இந்த நாள்ல அந்த நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரோட மகிமையை விளங்கும்படியாக நமக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் உலகத்துல வேலை செய்யணும், என்னால ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அந்த இடத்துல நம்மள ஊழியம் செய்யும்படி தான் அனுப்பி இருக்கிறாரு. அப்ப அநேக பேர் கட்டுகளை அடைப்பட்டு கொண்டு பிடிப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நானும் ஏசப்பா பிள்ளை தான் என்ற அந்த அடையாளத்தை காண்பித்து அவர்களையும் ஆண்டவர் பக்கமா திருப்பி ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாம். அப்பா, நான் உங்க ஊழியத்துக்கு என்ன நீங்க தெரிந்து கொண்டு இருக்கீங்கப்பா. உங்க ரத்தத்தினால என்னை கழுவி இருக்கீங்கப்பா. உங்க நீதியின் வஸ்திரத்தை உடைத்து கொண்டு அப்பா நாங்க உலகத்துக்குள்ள போகும் போதும் அப்படியாப்பட்ட அப்பா இதோ கர்த்தாவே ஒரு பிரதிபலிக்கக்கூடிய பரிசுத்தமாய் வாழக்கூடிய அப்பா அந்த அங்கே நாங்க உடுத்தி கொண்டு செல்கிறோம் சுவாமி. இந்த வேலையில எங்களை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிங்கப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. நம்ம முழுமையா ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாமா? நீங்க எங்களை பொறுப்பேற்று கொள்ளுங்கப்பா. இதுவரை ஏனோதானன்ட்டு உலகத்துக்கு ஒரு பிள்ளைகளை போல நாங்க வாழ்ந்து இருக்கிறோம்ப்பா. உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட நாங்க அப்பா ஒரு வித்தியாசத்தை அப்பா காண்பிக்கும்படியாக ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படியாக இந்த நேரத்துல அந்த அபிஷேகத்தை எங்கள் மேல நீர் ஊற்றி கொண்டு இருக்கீங்கப்பா. அப்பா இந்த நாள்ல ஊற்றி கொண்டு இருக்கீங்கப்பா. எப்படி ஆரோன் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றினா உங்க பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றினீரோ இந்த வேலையில கர்த்தாவே எங்கள் மேலேயும் அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை நீர் ஊற்றுனமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், உண்மை மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் செய்யலாம். நம்ம ஒரு செயலை செய்யலாம். நம்ம ஒரே லெவலா நின்று ஒரு மேல ஒரு தோல் மேல கையை வைத்து நான் ஏசப்பாவோட ஊழியத்தை செய்யும்படியாக என்ன அடையாளமா ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தர் மேல தோள்களை கையை வச்சுக்கலாம். ஒரு யூனிட்டி நம்ம சேர்ந்து ஆண்டவரோட பணியை செய்ய போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன செயல் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரத்தத்தினால தோய்க்கப்பட்ட நம்ம அவருக்கென்று நம்ம எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிப்போம் என்று. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.